நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நீ சர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நீ சர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ ஐயா. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ ஐயா. மாயலோகம் நம்பி மாண்டிடும்,
மானிடரை மீட்க மாட்டீரோ. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரவு நேரத்தில் வாக்குத்தத்தங்களின் தேவன் என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 3000 வாக்குத்தத்தங்கள் உள்ளது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைத்த ஒரு தேவ ஊழியர். இவர் விக்டோரியா நீர்வீழ்ச்சியை கண்டுபிடித்து அதை விக்டோரியா மகாராணி பெயரை கொடுத்தார். பல இடங்களுக்கு வழிபாதையை அமைத்து கொடுத்தவர் இவர் தான். ஹி டிஸ்கவர்ட் ஆஃப்ரிக்கா என்று சொல்வார்கள். இவர் சொல்லுகிறார், மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இந்த 3000 வாக்குத்தத்தங்களில் இந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு போதுமானது. இந்த ஒரு வாக்குத்தத்தை வைத்து நான் கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்களை செய்து விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். வியாதி உள்ள நேரத்திலே நமக்கு பயன்படுத்துவதற்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட அந்த பாடுகள், அந்த காயங்களுடைய தழும்புகள் நமக்கு நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று வாக்குத்தத்தம் சொல்கிறது. வியாதி உள்ள நேரங்களில் இது போல் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக வாக்குத்தத்தங்கள் வியாதி நேரத்தை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரிய உதிக்கும், அது செட்டிலின் கீழ் ஆரோக்கியம் என்று இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 5:15 விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. இந்த போல் அநேக வாக்குத்தத்தங்கள் வியாதி நேரத்தை பயன்படுத்துவதற்கு உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கும் பொழுது ஏசாயா 66:9 விதமாய் சொல்கிறது, பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்து நிற்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது அதற்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 2:18 சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இந்த வாக்குத்தத்தை பாராட்டி நாம் திருமண ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலவே நம் நல்ல வேலை வேண்டும் என்று ஜெபிக்கிற நேரத்தில் அதற்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கும் பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்ற வாக்குத்தத்தம் உண்டு. நம்முடைய பண குறைவுகள் நிறைவாகவும் அவரிடத்தில் வரும் பொழுது நாம் அதற்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதற்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. உதாரணமாக சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று. 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, நான் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவரை குறித்து. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய குறைவின்படி தம்முடைய நிறைவின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே மிகுந்த தரித்திரம் உள்ள நீங்கள் ஐஸ்வர்யம் முடி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்றெல்லாம் அந்த வேத பகுதி சொல்லுகிறது. இப்படி இந்த நேரங்களிலே நாம் பயன்படுத்துவதற்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து என்ன, ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 23:19 என்ற வேத பகுதி சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல,
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி. தீத்து 1:3 சொல்கிறது அவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி. ஆபகு 2:3 என்ற வேத பகுதி சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி. 1 சாமுவேல் 15:29 சொல்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாறவர் மனுஷன் அல்ல என்று சொல்லி. ஆகவே வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்றால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சில வாக்குத்தத்தங்கள் உடனடியாக நிறைவேறும், சில வாக்குத்தத்தங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு அந்த முழங்காலிலிருந்து எழும்புவதற்கு முன்பதாகவே நிறைவேறிய வாக்குத்தத்தங்களும் உண்டு. வருட கணக்காய் நாம் காத்திருந்து நிறைவேறிய வாக்குத்தத்தங்களும் உண்டு. ரெண்டுக்கும் என் வாழ்க்கையில் உதாரணம் உண்டு. நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி இந்த முழங்கால் விட்டு எழும்பி வரக்குள்ளே நடந்த வாக்குத்தத்தங்களும் உண்டு. நான் வருடக்கணக்காக காத்திருந்து நிறைவேறிய வாக்குத்தத்தங்களும் உண்டு. ஆகவே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் நாம் அதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுப்பது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். அதற்கு நான் ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மனைவி வழியிலே ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் உண்டு. அவங்களுக்கு பையன் பொண்ணு 2 பேருமே குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து இருந்தார்கள். மகளுக்கு திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது, மகனுக்கு திருமணமாகி பல மாதங்கள் ஆகிவிட்டது. இருவரும் குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாளிலே நான் அவளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதாக ஒரு வாக்கை அருளினார். ஆகவே நான் என்னுடைய அவங்கள் உறவினர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக செய்த காரியத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார், இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார், பிள்ளைகள் இருவரும் குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள் என்று எழுதியிருந்தேன். சில நாட்களுக்குள்ளாகவே இருவரும், அந்த மகளும் மருமகளும் கன்சீவாகி அடுத்தடுத்து 2 அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே, தாமதமாகிறதே என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வாக்குத்தத்தங்களின் தெய்வமே, வாக்குத்தத்தம் கொடுத்து உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றுகிறீங்களா ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தை நீ நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர், போதுமானவராயிருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நாங்கள் கண்ணார காண எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி இயேசு சுவாமி. வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தையும் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல சிறுநீர் நோய்களும் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கர்ப்பப்பை கட்டிகள் கரைந்து போவதாக, உரு தெரியாமல் மறைந்து போவதாக, எல்லா நீர்க்கட்டிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கரைந்து போவதாக, உரு தெரியாமல் மறைந்து போவதாக, யூட்ரஸில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாவதாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியன்னு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தலை தருகிறேன். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளை செய்தரலும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி.
திருமணம் இன்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் தருகிறேன். இந்த பாக்கியத்தை அவர்கள் அருளி செய்தரலாம். வேலை இன்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் தருகிறேன். அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசு சுவாமி. உடைய பிள்ளைகள் செய்கிற உத்தியோகங்களை ஆசீர்வதி. உத்தியோகத்தில் உயர்வை ப்ரமோஷனை கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் விரும்புகிற இடத்துக்கு விரும்புகிற இடமாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழில் செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலே செழிப்பை கட்டளையிட்டுள்ளோம். உடைய பிள்ளைகளுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளையுடைய விவசாயங்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளையுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். பிள்ளையுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வித்யா என்ற சகோதரி தன்னுடைய சிறு மகளுடைய வியாதி நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மகளை குணமாக்குகிறார். ரிசீவ் யுவர் ஹீலிங். நன்றி இயேசு சுவாமி. நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி நன்றி நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களை வாழ அது ஏதுவாகமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.